மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில பார்க்க போற படம் லைன்மேன். லைன்மேன் இல்லைன்னா கரண்ட் இல்ல. இந்த லைன்மேன் தான். பேப்பர் போடுறாங்கல்ல, அவங்க பேரு கூட லைன்மேன் தான். ஆனா இந்த லைன்மேன், இந்த கரண்ட் அந்த படத்துல ஹீரோவும் சார்லி தான் இந்த லைன்மேனு. அவர் பையனும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அத அரசாங்கத்திட்ட அங்கீகாரம் பெற முடியாம தவிச்சு கடைசியா என்ன ஆகுறாரு, அப்பா மாதிரி லைன்மேன் ஆகுறாரா, இல்ல அவர் கிடைச்சத கொண்டு போய் சேர்த்து பேரும் புகழும் அடைகிறாரா அப்படிங்கறதாங்க கதை. சொல்லியாச்சு இல்லையா? இதுதான் கதை. இந்த படத்தை இந்த தூத்துக்குடி பக்கம் காயல்பட்டினம் அங்க எடுத்துருக்காங்க. உப்பளம் மக்களோட வாழ்க்கையோட சேர்த்து ட்ரூ ஸ்டோரி போட்டு வாழ்க்கையோட சேர்த்து அங்க என்னன்னா, அந்த உப்பளத்துக்கு இந்த பெரிய பெரிய லைட்ல இப்ப நமக்கு எதுக்கு எரியுது இல்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய லைட், ஸ்ட்ரீட் லைட் வைக்கணும். இருட்டுல போய் வேலை செய்யறாங்க, இதுல நிறைய பாதிப்புலாம் வருது. அதுக்கு கரண்ட் ஜாஸ்தியா ஆகுங்கிறதுனால கவர்மெண்ட் பெருசா பண்ணல. இவன் ஒரு சென்சார், தானியங்கி சென்சார் தேவைப்படுறப்ப உட்கார்ந்த இடத்துல ஆன் பண்ணி இது பண்ற மாதிரி அதை கண்டுபிடிக்கிறோம். அந்த கண்டுபிடிப்பை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். கலெக்டர் ஆபீஸுக்கு நிறைய நடக்கிறான், சிஎம் செல்லுக்கு மெசேஜ் அனுப்புறான், லெட்டர் போடுறான், எல்லாம் கொஞ்சம் பெரிய பிலிம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் பண்றான். இவனுக்கு கடைசி வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கல. அந்த செந்தில்ங்கிறவரே கொண்டு வந்திருந்தாங்க அந்த பிரஸ் மீட். அவருதான் போராடி இருக்கிறாரு. இதுக்கு இடையில அந்த தூத்துக்குடியில இருக்கிற அந்த தனியார் ஆலை இப்ப இழுத்து மூடிட்டாங்க இல்லையா, அந்த ஆலைக்கு எதிரான போராட்டம் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அவன் அடிக்கடி கலெக்டர் ஆபீஸ் போறான். இது எல்லாத்தையும் அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய மனுஷன் திருட்டுத்தனமா உப்பளத்துக்கு வழியா கரண்ட் எடுத்து உப்பளத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற அந்த லைட்டுக்கெல்லாம் செலவு ஜாஸ்தி ஆகுங்கிறது தான் திருட்டுத்தனமா எடுக்கிறது. அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் ஊர்ல அந்த காசுல வட்டிக்கு விட்டு இந்த உப்பள தொழிலாளர்களை ஏற்கனவே உப்பு உறிஞ்சிரும், இன்னும் எக்ஸ்ட்ரா உரிகிறோம். இது எல்லாத்தையும் பார்த்து இந்த சார்லியும் இந்த பையனும் பொங்குறாங்க. சார்லி மனைவி இழந்தவர். இந்த பையனுக்கும் சார்லிக்குமே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. பையன் நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சார்லி போராடுறாரு. இந்த பக்கம் பையன் நம்ம இப்படி இருந்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது, அப்பாவுக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கிறப்போ என்ன நடக்குது, எது நடக்குது. இது இல்லாம இந்த பையன் மேல சரண்யா ரவிச்சந்திரனோட காதல். அவங்க இந்த உப்பு எல்லாம் இது பண்ண போறாங்க, வராங்க. ஹீரோயின் தான். இதுல அதிதி பாலன் வர்றாங்க. அவங்க கரெக்டா இந்த பையனோட அந்த கண்டுபிடிப்பை அங்கீகரிக்கிறதுக்காக ஒரு 2 சீன் வராங்க. கேமியோ ரோல் அந்த மாதிரி வராங்க. சார்லி தான் இந்த சுப்பையா கேரக்டர், அப்பா கேரக்டர். ஜெகன் பாலாஜி அவர் தான் இந்த செந்தில், இந்த பையன் கேரக்டர். சரண்யா ரவிச்சந்திரன் முத்துமாரி. நான் சொன்ன அதிதி பாலன், நம்ம அருவி அதிதி பாலன் கலெக்டரா வந்துட்டு போறாங்க. விநாயகராஜ் அவர் தான் தாளமுத்துங்கிற வில்லன் கேரக்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த விநாயகராஜ் பார்த்தாலே ஆளு ஒன்றும் அப்படி இப்படி 6 அடி உயரம் ஆச்சார போகுது அதெல்லாம் கிடையாது. அந்த பார்வையிலே சில வில்லத்தனத்தை பண்ணுவாரு. அது அழகா பண்ணிருக்காரு. இதுலயும் அருண் பிரசாத் பாண்டியனா ஒரு கேரக்டர்ல ஃப்ரெண்டா வராப்ல. அருண் பிரசாத் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர். மூர்த்தின்னு ஒருத்தர் பீட்டருங்கிற கேரக்டர்ல. மதுரை அன்பு சேகர்னு ஒரு டிரைவர் கேரக்டர். அவன் பண்ற கலவாதித்தனமா இருக்கு பாருங்க. அந்த ஒருத்தன் டீ கடை வச்சிருப்பான், உடம்பு முடியாதவன், மாற்றுத்திறனாளி. அவன் முன்னாடி அடைய நினைச்சு கருவோட இருக்கிற அந்த பொண்ணு ஒய்ஃப் அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கொடூரமா இருக்கும். இந்த டிரைவர், அதாவது இந்த பெரிய மனுஷன் டிரைவரா இருக்கான் பாருங்க, அவங்க ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க. அந்த ஆட்டத்தை அழகா இந்த கிராமங்கள்ல போட்டு நடந்திருக்கு. அதுதான் மதுரை அன்பு, அவர் தான் அந்த சேகர் கேரக்டர், அந்த டிரைவர் கேரக்டர். அச்சயா சூப்பராஜ் அந்த செல்வின்னு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர். அதாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், புருஷனோட போவாங்க. குடியார அந்த ஏரியாலாம் நிறைய குடியார தொழில் செய்யற பெரும்பாலும் அந்த குடியிலேயே விட்டு போறாங்க, இல்ல 2ஆம் தரமோ 3ஆம் தரமோ போட்டு ஒரு டைலாக் ஒரு படத்துல. விமல் அந்த போஸ்ட்மேன் கேரக்டர்ல வர்றவர் கூட 7 சைக்கிள் 8 செப்பல் மாத்திட்டம்பா, உனக்கு நீ போடுற கடிதங்களை எடுத்து கொடுத்துட்டு கொண்டு போய் போஸ்ட் பண்ணிட்டு இதுலயே உனக்கு பொழப்ப பாரு அப்படின்னு பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் சாதிக்கணும்னு அவர் ஆசைப்படுவாரு, இவன் என்ன முடிவு எடுக்கிறான். இப்படி படம் வேற லெவல்ல இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல போகுது. அதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ். இந்த படத்தை உதயகுமார் அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. விஷ்ணு கே ராஜா அவர் தான் ஒளிப்பதிவு. மியூசிக் தீபக் நந்தகுமார். எடிட்டர் AR சிவராஜ். எடிட்டர் உண்மையான குரலாம் பெருசா சொல்ல முடியாது. ஆர்ட் டைரக்ஷன் அவரை சொல்லி ஆகணும். கார்த்தி லோகா DFM இதுல ஓவிய கல்லூரியில படிச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஸ்டண்ட் விஜய் ஜாகுவர், நம்ம ஜாகுவர் தங்கத்தோட பையன், அவர் நல்லா பண்ணிருக்காரு அவ்வளவு தன்னுடைய ஒர்க்க. மொத்தத்துல இந்த லைன்மேன்
ரேடியோ ஃபைன் மேன் அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு பெயின் தர்ற மேனும் கிடையாது. பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனா ஓடிடில இந்த முதல் நேரம் ரிலே ஆரம்பிச்சிருக்கோம், போய் ஃப்ரீயா பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.